ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்போர் மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ். வணக்கம் சார். வணக்கம் ஜெயலலிதா சார். அந்த திருப்புவனம் பக்கத்தில் மடப்புறத்தில் நடந்தது வந்து ஒரு லாக்அப் டெத் கிடையாது. ஏன்னா அவங்க எஃப்ஐஆர் போட்டு அஃபிஷியலாக அரெஸ்ட் பண்ணலை. காவல்துறை ஒருத்தரை கடத்தி 2 நாள் வச்சு அடித்து கொண்டிருக்கிறாங்க. காவல்துறை ஒரு கூலிப்படை அளவுக்கு செயல்பட்ட மாதிரியான ஒரு விஷயம் தான் இது. யாருக்காக காவல்துறை கூலிப்படையாக மாறிச்சு? இதில் ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? இன்னைக்கு நான் ரொம்ப நொந்துட்டேன். ஆஷிஷ் ராவத் ஒரு எஸ்பி, அவங்க மனைவியும் டிசி, 2 பேரும் வந்து சென்னையில் ஒர்க் பண்ணுவாங்க. இவர் மயிலாப்பூரில் ஒர்க் பண்ணாங்க, அந்த அம்மா வந்து ஃப்ளவர் பஜாரில் ஒர்க் பண்ணாங்க. அவங்க வந்து நார்த் ஈஸ்டில் எஸ்டி வகுப்பை சார்ந்த ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு ஆஷிஷ் ராவத். ஆஷிஷ் ராவத் சர்க்கிளில் அவரு கிட்டத்தட்ட அவர்கிட்டயே தான் கேட்டப்போ சொன்னேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு பையனை அடித்து கொன்னுட்டாங்கன்னு ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் தாங்க சொல்லிச்சு. ஓகே. ஒரு எஸ்பிக்கு ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் சொல்லி தான் தெரியுமா? எஸ்பிக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற தகவல் கிடைச்சது. அதை விட பிரேமானந்த் சின்ஹான்னு ஒரு ஐஜி, அவர் வந்து ட்ரெமண்டஸ் ஆஃபீஸர். அதாவது இன்டர்நேஷ்னல் போதைப் பொருள் ராக்கெட்டெல்லாம் செம்மையாக கண்டுபிடிச்சி எடுத்தவர் அவர். பிரேமானந்த் சின்ஹானா அல்லரும் அது மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர், ரொம்ப ப்ரொஃபஷனல். அவர்கிட்ட நெருங்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. அவருக்கு தெரியவே தெரியாதான். அவர் தான் ஐஜி. அவர் தான் ஐஜி ஆஃப் சவுத் ஜோன். ஐஜி சவுத் ஜோன் வந்து பிரேமானந்த் சின்ஹா. அவருக்கும் தெரியாது, சுத்தமாக தெரியாது. அவர் அவங்க அம்மாவை கூப்பிட்டுக்கின்னு சண்டிகரில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது, ஒரு ஆப்ரேஷன் நடக்குது அப்படின்றது தெரியாது. ஸோ அதனால தான் வந்து எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணாமல் வேக்கன்ட் ரிசர்வில் வச்சுருக்காங்க. சுத்தமாக தெரியாது. அவருக்கு உளவுத்துறை கூப்பிட்டு சொல்லுதான். உளவுத்துறை ஆஃபீஸர், என் நண்பர் ஒருத்தர், அவர் கூப்பிட்டு சொல்கிறாரு, சார் இந்த மாதிரி சார் ஒரு பையனை அடித்து அவன் மயக்கம் அடைஞ்சு செத்து போகிற நிலைமையில் இருக்கான் சார், ஐயா கவனத்துக்கு வந்துச்சுங்களா? ஐயோ எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு. எங்கே நடந்தது, ஏதா நடந்தது? அதுக்கப்புறம் அலறி துடிச்சு ஓடி விசாரித்து ஆஷிஷ் ராவத் போகிறதுக்குள்ள மேட்ரு ஓவர். இப்போது மானாமதுரை டிஎஸ்பி வந்து ரிப்போர்ட்டிங் டு சிவகங்கை எஸ்பி. சிவகங்கை எஸ்பி டைரக்ட் ரிப்போர்ட்டிங் டு ஐஜி ஆஃப் சவுத் ஜோன். இவங்க 2 பேர்த்துக்கும் தெரியல அப்படின்னா மானாமதுரை டிஎஸ்பிக்கு யார் ஆர்டர் கொடுத்தாங்க? அதுதான் அந்த டைமில் ஒரு பெரிய ஆஃபீஸர் ஒருத்தர், பேர் வந்து டேவிட்சன் தேவாசீர்வாதம், ஏடிஜிபி ஆஃப் லா அண்ட் ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர். அவர் வந்து மதுரையிலே உட்காந்துருக்கார். ஓகே. அவர் எதுக்கு உட்காந்துருக்காருன்னா, நம்ம செல்லூர் ராஜுவுடைய ஒரு 220 crore சம்திங் வந்து காணாமல் போயிடுச்சு. ஒரு வீட்டிலேருந்து, அவருக்கு நெருக்கமான வீட்டிலேருந்து காணாமல் போயிடுச்சு. அது வந்து ரெக்கவரி பண்ணி கொடுக்க சொல்லி ஒரு ஆர்டர். அது சிஎம் ஆர்டர் தான் வச்சுக்கோங்களேன். மூர்த்தி கிட்டே போயிட்டு மூர்த்தி காலில் வந்து மூர்த்தி சிஎம் கிட்ட சொல்லி, சிஎம் வந்து அந்த கதறலெல்லாம் செல்லூர் ராஜு ஓன்னு கதறுவார்ல, செத்து போயிடுவார்னு. இப்போ செல்லூர் ராஜு வந்து டிஎம்கேக்கு வராரு. அந்த அளவுக்கு ஆப்ரேஷன் நடந்திருக்கு. உடனே அதை ரெக்கவரி பண்ணி கொடுங்கன்னு. ஏன்னா செல்லூர் ராஜு பணத்தை அடித்தது பிஜேபிக்காரங்க. 2 லாயர்ஸ், ஒருத்தர் பேர் வந்து ஐயப்பன், அவர் கோட் நேமில் தான் நான் சொல்கிறேன், ஸ்ட்ரெயிட் நேமில் சொல்ல ஐயப்பன். செல்லூர் ராஜு மட்டும் நம்ம தனியாக பேசுவோம். இது கேளுங்க. இதுக்காக டேவிட்சன் வந்து அங்கே தங்கியிருக்காரு. ஓகே. அப்போது ஐஜிக்கும் தெரியாமல் எஸ்பிக்கும் தெரியாமல் ஒருத்தர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியும்னா அது யாராக இருக்கும்? டேவிட்சனாக தான் இருக்கும். வேறு யார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாலும் டிஎஸ்பி மானாமதுரை வந்து இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இறங்க மாட்டார். கிட்டத்தட்ட 28ஆம் தேதி தூக்குறாங்கன்னு நினைக்கிறேன். 28 ஓகே 28 தூக்குறாங்க. 29க்குள்ளே டெட்டு, 24 ஹவர்ஸில் டெட்டு. இவ்வளோ சீரியஸாக வந்து மானாமதுரை டிஎஸ்பி வந்து தூக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை.
சண்முக சுந்தரம் வந்து ரேங்க் ப்ரமோட்டி. டைரக்ட் ஐபிஎஸ் கிடையாது. டைரக்ட் ஐபிஎஸ் கிடையாது. ரேங்க் ப்ரமோட்டி. அவரு வராரு. அவருக்கு கீழ இருக்கக்கூடிய அந்த படை, இந்த தனிப்படைன்னு சொல்லுவாங்கல்ல. இன்னைக்கு கூட டிஜிபி வந்து தனிப்படை எல்லாத்தையுமே கலைக்கிறாங்க. முட்டாள்தனமானது. தனிப்படைன்றது எப்படின்னா, ஒரு 4 கான்ஸ்டபிள் ஒண்ணா சேர்ந்தா அதுதான் தனிப்படை. அது எப்படி நீ கலைப்ப? அப்போ எப்படிப்பட்ட லா அண்ட் ஆர்டர் ஆஃபீஸர்லாம் இருக்காங்க. அப்போ டிஜிக்கு இதில என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்றது தெரியல. அது சிஎம் தான் கேட்கணும். ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டருக்கு என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு தெரியல. ஐஜிக்கு இன்ஃபர்மேஷன் இல்ல, எஸ்பிக்கு இன்ஃபர்மேஷன் இல்ல. இந்த 2 பேரையும் பைபாஸ் பண்ணி ஒரு டிஎஸ்பி ஆப்பரேட் பண்ண முடியும்னா, அது வந்து ஏடிஜிபி எல்லண்டோவால மட்டும் தான் முடியும். ஐஜியை பைபாஸ் பண்ணி டிஐஜியும் பைபாஸ். அப்போ அதை தாண்டி ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னும்போது இதுதான் விஷயம். இதில் வந்து நீங்கள் அதுவும் ஆப்ரேட் பண்ணால் கூட பரவாயில்ல ஜெயலானி, ஒத்துக்கிட்டு போயிடலாம். ஆப்ரேட்டிங் மர்டர் மட்டும் கூட கிடையாது. அதுக்கப்புறம் இந்த டிஎஸ்பி சேங்கை மாறன், அப்புறம் அந்த பேரூராட்சி தலைவி மகேந்திரன், காளீஸ்வரன், இவங்க எல்லாருமே சேர்ந்து போய் பஞ்சாயத்து பேசியிருக்காங்க. அந்த பஞ்சாயத்து பேசின மாட்டுக்கு அப்புறம் வருவோம். மதுரைக்கு போய் உட்கார்ந்து ஒரு ஏடிஜிபி டைரக்டா அவருடைய டைரக்ட் கண்ட்ரோல்ல இதை ஆப்ரேட் பண்ணி பண்ற அளவுக்கு அவருக்கு என்ன நெருக்கடி? அதுதான். அது வந்து திருமங்கலத்தை சேர்ந்த ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். அவர் வந்து சொல்லியிருக்கார். இதில் இன்னொரு பேத்தட்டிக் ஃபேக்ட் நான் சொல்லிடுறேன். இந்த பொண்ணு மேலே 2011 ஒரு ஃபோர்ஜரி கேஸ், வேலை வாங்கி தரதா மோசடி பண்ண ஒரு ஃபோர்ஜரி கேஸ் இந்த பொண்ணு மேலே பதிவாயிருக்கு. அந்த நிக்கிதா மேலே கம்ப்ளைண்ட் மேலே. அப்போ இது ஒரு 7 சவரன் நகை. இப்போ என்ன கேள்வினா, இதை வந்து ஸ்கேன் சென்டருக்கு எடுத்துன்னு போகிறதுக்காக கழட்டி வச்சேன், போனேன், அந்த நகை வந்து கார்லேருந்து காணாமல் போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ரைட். ஏன் நிக்கிதாவே எடுத்துட்டு இந்த பழியை வந்து இந்த பையன் மேலே போட்டிருக்க முடியாது? ஏன்னா எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான் தம்பி. ஓரளவுக்கு தான் தம்பி அடி தாங்குவாங்க. எல்லா கிரைம் அக்யூஸ்டும் ஓரளவுக்கு தான் அடி தாங்குவாங்க. உயிரே போகிற அளவுக்கான ஒரு கண்டிஷன் வரும்போது உண்மையை சொல்லுவாங்க. உயிர் வந்து அவங்களுக்கு முக்கியம். என்னைத்தையும் தாண்டி அம்மா அப்பா பெற்று வளர்த்து ஆளாக்கி நிற்க வச்சு வந்த உயிர் இருக்கு இல்லையா, அந்த உயிரோட அருமை வந்து எல்லாருக்குமே தெரியும். உயிர் போகிற சூழ்நிலையில் கண்டிப்பாக உண்மையை சொல்லிடுவாங்க. அப்போ இந்த பையன் உண்மையை சொல்லாமல் இருந்திருக்கான்னா இவன் எடுக்கலை. இன்னொரு இன்ஃபர்மேஷன் கேட்டுக்கோங்க. இன்னைக்கு காலையில் அந்த கோவில் ஃபுல்லாக பயங்கர பரபரப்பு. என்னன்னா, அங்கே நிற்க வச்சிருந்த ஒரு ஆட்டோவை ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிட்டான், திருடிட்டு போயிட்டான். சிசிடிவியை போலீஸ் கழட்டிட்டு போயிடுச்சு. அப்போது அங்கே என்ன கண்டிஷனா, அங்கே ஒரு கிரைம் கும்பல் ஆப்ரேட் ஆகுது. வனபத்ரி காளி அம்மன் கோயிலுக்கு சுற்றி முன்னாடி இந்த திரைப்படத்திலலாம் கூப்பிடுவாங்களே, ஸ்டேஷன்லேருந்து இறங்கி வரும்போதே கிரைம் கும்பல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு ரவுடிசம், ஒரு கிரைம் கும்பல் அங்கே ஆப்ரேட் ஆகுது. அப்போது இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண வேண்டியதுன்னா இந்த டிஎஸ்பியோட வேலை. அவர் அதெல்லாம் விட்டுட்டு அவரோட படையை விட்டு அடித்து நொறுக்கி ஒரு பையனை சாவடிக்கிறதா அவங்களோட வேலை. இப்போது சிசிடிவியை கழட்டிட்டீங்க. சிபிஐ வந்தால் அந்த சிசிடிவி என்ன பண்ணுவீங்க? எங்கே போகும் சிபிஐ? எந்த விதத்தில் வரும்? செங்கை மாறனோட இன்னொரு பேக்ரவுண்ட் என்னென்னா, பெரிய கருப்பனுக்காக அவர் வந்து வெடிகுண்டு வழக்கில் ஒன்றில் சம்மந்தப்பட்டிருக்கு. பாம் கேஸில் ரிலேட் ஆகிருக்காரு. யாரோட பாம் கேஸ் அது? அது எலெக்ஷன் டைமில் ஒரு பாம் கேஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை, சிவகங்கையில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 2006 திமுக ஆட்சி அமைஞ்ச புதுசில் ஒருத்தர் வந்து முருகன், அவர் பேர், சிவகங்கையினுடைய நகராட்சி தலைவராக இருந்தார். கட்சியை மீறி சிவகங்கை நகராட்சி தலைவராக ஜெயிச்ச முருகன் வந்து வெடிகுண்டு வீசி கொல்லப்பட்டிருந்தார். நான் அந்த ஞாபகத்தில் கேட்குறேன், அந்த கேஸானு? அந்த கேஸாக தெரியல. ஆனால் செங்கை மாறன் வந்து பாம் கேஸில் சம்மந்தப்பட்டவர். கரெக்ட். நீங்கள் சொல்கிற முருகன் எனக்கும் ஞாபகத்துக்கு வருது, அந்த கேஸ் ஞாபகத்துக்கு வருது. அந்த கேஸ் ரிலேட்டடாக நான் கேட்கல. ஓகே. இது வந்து நமக்கு திமுக சர்க்கிள்னு தான் சொல்கிறாங்க. செங்கை மாறன் வந்து பெரிய கருப்பு இல்லாமல் அசையவே மாட்டார். ஓகே. அப்போ அப்படிப்பட்டவர் இந்த விஷயத்தில் அசைஞ்சிருக்காரு. அதுவும் அந்த டிஎஸ்பியோட ஹேண்ட் இன் க்ளோவாக டேண்டமாக அவரோட இசைக்கு ஒரு நாட்டியம் ஆடி இருக்காருன்னா, அப்போ இதுக்கு பின்னாடி இந்த பொண்ணு ஃப்ராடு. ஒரு ஃப்ராடு கொடுத்த கம்ப்ளைண்டில் ஒரு அப்பாவியை அடிச்சே சாவடிச்சிருக்கீங்க. அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கல, இல்லை அன்அஃபிஷியலாக கொடுத்த கம்ப்ளைண்ட் தான். அன்அஃபிஷியல்
அங்கே இருந்த இன்ஸ்பெக்டர் ரெக்கார்ட் பண்ணல. அவர் இன்னும் அந்த இன்ஸ்பெக்டர் ஏன் நடவடிக்கை உள்ளாக்கலன்னு தெரில. அந்த இன்ஸ்பெக்டரு திரிபுவனம் இன்ஸ்பெக்டர் ரெக்கார்ட் பண்ணல. அன்அஃபிஷியலாக கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் அன்அஃபிஷியலாக கொடுத்ததுக்கே இந்த அடின்னா அஃபிஷியலாக கொடுத்துருந்தா என்ன ஆயிருக்கும்? இல்லை இப்போது நம்ம அஃபிஷியலாக ஒரு கம்ப்ளைண்ட்டை எடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் நம்மளை போலீஸ் எப்படி ட்ரீட் பண்ணும் அப்படின்றது வந்து உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே தெரியும் போலீஸ் நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணும் அப்படின்னு. இவங்க கம்ப்ளைண்ட்டே கொடுக்கல, ஒரு ஃபோன் காலில் ஒருத்தரை கொலை பண்ணுற அளவுக்கு போலீஸ் போகுதுன்னா இதில் வேற யார் கை இருக்குது? அதுதான் பெரிய ஆச்சரியம். அந்த முக்கியமான கை யார்? முக்கியமான கை வந்து இருக்கிற சஸ்பெக்ஷன்லேருந்து பார்த்தா ஒன்று பெரிய கருப்பன் அதில் இல்லை. ரெண்டாவது வந்து பெரிய கருப்பனாக இருந்தாலும் இல்லைனாலும் அந்த விஷயத்தில் பெரிய கருப்பன் செகண்ட் பிளேஸ்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து டேவிட்சன் தேவாசீர்வாதத்தோட கை இருக்கிறதுக்கான சஸ்பெக்ஷன் அதிகம். ஏன்னா ஒரு ஐஜி சர்பாஸ் பண்ணப்பட்டிருக்கார், ஒரு எஸ்பி சர்பாஸ் பண்ணப்பட்டிருக்கார், ஒரு டிஐஜி சர்பாஸ் பண்ணப்பட்டிருக்கார். அப்போ இந்த 3 பேரும் குறைந்தபட்சம் டிஎஸ்பிக்கு இந்த தகவல் போய் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் சொல்லி பெரிய கருப்பன் சொல்லி அது ரீச் ஆனால் கூட அவர் என்ன பண்ணுவார், எஸ்பிக்கு சொல்வார் பயந்து போய். இந்த மாதிரி ஒன்று வந்திருக்கு. ஐயா வணக்கம், ஏன் ஐயா அது யூனிஃபார்ம் போஸ்ட் தானே, ஐயா வணக்கம், ஐயா இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒன்று வந்திருக்குங்கய்யா அப்படின்னு. சப்போஸ் பெரிய கருப்பன் செய்ய சொல்லி இவர் செஞ்சால் கூட எஸ்பிக்கு ஒரு வார்த்தை போட்டு வச்சுருவோமே அப்படின்றதுல எஸ்பிக்கு சொல்வார். ஆனால் எஸ்பிக்கும் இந்த தகவல் போலன்னா டேவிட்சனுடைய பவர் ஏட்டா இந்த இடத்துல டிஜிபியும் அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. டிஜிபியும் கேப்டன் டார்க்கு தான், டிஜிபிக்கும் ஒன்றும் தெரியாது, என்டையர் போலீஸ் ஃபோர்ஸ்க்கு ஒன்றும் தெரியாது, எக்ஸப்ட் வந்து அந்த டிஎஸ்பிக்கு மட்டும்தான் தெரியும். டிஎஸ்பிக்கும் ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டருக்கு மட்டும்தான் தெரியும் இந்த விஷயம். அப்படின்னா ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர் அளவிலான ஒரு அதிகாரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாமல் டிஎஸ்பி இந்த மாதிரி ஒரு நிலையை எடுக்க மாட்டார். இப்போது இந்த இடத்துல வந்து சிவகங்கை பக்கம் விசாரித்ததில் கிடைச்ச ஒரு தகவல் என்ன அப்படின்னா, எஸ்பிக்கும் மினிஸ்டர் பெரிய கருப்பனுக்கும் பெருசாக நல்ல ரேப்போ கிடையாது. இவரை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு ரொம்ப நாளாக வந்து பெரிய கருப்பன் மேலிடத்தில் கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற தகவல்கள் தான் வருது. பெரிய கருப்பனால ஏடிஜிபி டேவிட்சனை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட முடியுமா, இல்லை அவருக்கு மேலே ஏதோ ஒரு ஹேண்டிங் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கா? பெரிய கருப்பனால் நல்லா பண்ண முடியும். பெரிய கருப்பன் எப்படிப்பட்ட டைப்னா அவர் வந்து நல்லா அஃபிஷியல்ஸோட நல்லா இருப்பார். எஸ்பி வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு. நம்மளுக்கு இங்கே மயிலாப்பூர்லேயே தெரியும், ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு. நம்ம அஸ்ரா கர்க் மாதிரி ஒரு ஆள். அஸ்ரா கர்க் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டான ஆள் இல்லையா. அங்கே அவர்கிட்ட வேறு எதுவும் இந்த ஜங்காலாம் பலிக்காது. பூவை ஜெகன்மூர்த்தியை தூக்குனார்ல, ஜெயராம் ஏடிஜிபி தூக்குனார்ல, போடா அடி தூக்குனார்ல, இது யாரால முடியும்? வேறு ஏதாவது ஒரு ஆஃபீஸராக இருந்தானா ஏடிஜிபி ஜெயராம். இப்போ ஏடிஜிபி ஜெயராமுக்கு பதிலாக குட்கா கேஸில் இருக்கிற தினகரனை கொண்டு வந்து போட்டிருக்காரு இந்த டிஜிபி. ஜெயராமுக்கு பதிலாக குட்கா கேஸ் தினகரன் வரான். அப்போது இந்த ஐபிஎஸ் லாபி, இந்த ஐபிஎஸோட குரப் லாபி எப்படி இருக்குன்றது. ஸோ பெரிய கருப்பன் வந்து கேன் இன்ஃப்ளூயன்ஸ். இல்லைன்னா இந்த விஷயத்தை வந்து இந்த விஷயம் சார்ட் அவுட், இந்த விஷயம் உடஞ்ச உடனே போலீஸ் டிப்ரெஸ் ஆகுது. இந்த கட்ட பஞ்சாயத்து வேலையெல்லாம் வந்து யார் பண்ணுவான்? சப்போஸ் சேங்கை மாறன் வந்து பேக் ட்ராப்பில் வராரு, ஃப்ரண்ட் ட்ராப்பில் பெரிய கருப்பன் இல்லை, ரைட்டா? பேக் ட்ராப்பில் வந்து சேங்கை மாறன் வர்றாருன்னா சேங்கை மாறனை இப்படி ஆப்ரேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கு இருக்குது? டிஜிபிக்கு கிடையாது. டிஜிபி அந்த மாதிரி வேலைக்குள்ளெல்லாம் அவர் அந்த அளவுக்கான ஆள் கிடையாது. இருக்கிற ஒரே ஆள் யார்? டேவிட்சன் தேவாசீர்வாதம். ஸோ டேவிட்சனுடைய ரோல் வந்து இதில் பெரிய அளவுக்கு சஸ்பெக்டட். இந்த விஷயத்தில் வந்து பெரிய கருப்பனோட இன்ஃப்ளூயன்ஸ் அஜித் குமாரினுடைய டெத்துக்கு முன்னாடியே இங்கே தொடங்கிருச்சா, இல்லை டெத் ஆனதுக்கு அப்புறம் டேமேஜ் கண்ட்ரோலுக்காக பெரிய கருப்பனும் சேங்கை மாறனும் உள்ளே வந்தாங்களா? அதுதான் கொஸ்டின். அங்கே தான் இருக்குது கொஸ்டின். ஒரு வேளை முன்னாடியே தொடங்கி இருந்தால் வேற. ஆனால் எனக்கு தெரிஞ்ச டேமேஜ் கண்ட்ரோல் தான் மேக்ஸிமம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எஸ்பியும் ஐஜியும் கேப்டன் டார்க். அப்போது அதை ஆப்ரேட் பண்ணியிருக்கிறது யார்? அதை விட சுப்பீரியர் ஆஃபீஸர் தான் ஆப்ரேட் பண்ணியிருக்க முடியும். அந்த நேரத்தில் செல்லூர் ராஜு மேட்டரில் டேவிட்சன் தேவாசீர்வாதம் மதுரையில் இருக்கார். ஸோ ஹீ இஸ் த கல்பரட். அதில் மாற்று கருத்தே கிடையாது. இப்போது டேவிட்சனுக்கு மேலேருந்து யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்கணும். ஒன்று அந்த கம்ப்ளைண்ட் நிக்கிதா டைரெக்டாக டேவிட்சன் கிட்ட பேசியிருக்கணும், இல்லை இவங்க யாருக்கிட்டேயோ பேசி அவர் மூலமாக டேவிட்சனுக்கு வந்திருக்கணும்.
ஸோ இந்த இடத்துல வந்து டிஜிபியும் வந்து சர்பாஸ் பண்ணி ஏடிஜிபி கிட்ட போயிருக்காங்கல்ல, அந்த ஒரு நபர் யார்? இந்த தலைமைச் செயலகத்துல இருக்கிற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இங்க அடிபடுது இல்லையா? அது உண்மைதானா? எல்லா ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கும் பாஸ் வந்து உதயச்சந்திரன் தான். ஏன்னா உதயச்சந்திரனும் டேவிட்சனும் நகமும் சதியும். அது வந்து பிரிக்கவே முடியாது. 2 பேரும் வந்து ஹேண்ட் இன் க்ளவ். அது எல்லாருக்குமே தெரியும். உமாநாத் இதில் வந்து பவர்ஃபுல் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து ஒன்று உமாநாத் இல்லைன்னா உதயச்சந்திரன், ரைட்டா? இவங்க வந்து போலீஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கான ஆட்கள் அப்படின்னும் போது இங்கேருந்தா வரணும், ரைட்டுங்களா? இல்லைன்னா தலைமைச் செயலாளர், இந்த 3 பேர் தான். இதில் வந்து இவருக்கு பர்சனலாக க்ளோஸ் வந்து உதயச்சந்திரனாக இருக்கணும். அப்போது யாரோ நிகிதா ஒரு ஐஏஎஸ் திருமங்கலத்தை சார்ந்த ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை லிங்க் பண்ணி அங்கேருந்து உதயச்சந்திரனையே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி உதயச்சந்திரன் டேவிட்சனுக்கு சொல்லும்போது டேவிட்சன் நேராக அந்த மானாமதுரை திருபுவனம் பார்த்துருப்பா. திருபுவனம் ஸ்டேஷனில் எஸ்ஐயே இல்லை, ரொம்ப நாளாக காலியாக கிடக்குது. அவர் லாங் லீவில் போயிருக்காரு. அப்போ இமீடியட்டாக யார்? டிஎஸ்பி பார்த்துக்கோ. அப்போ டிஎஸ்பிக்கு டேவிட்சன் ஃபோன்னா அவங்க ஃபோன் பேசும்போது ஏஞ்சி நின்று எஸ்ஆர் அப்படின்னு சல்யூட் அடிப்பாங்க. அந்த அளவுக்கான இன்ஃப்ளூயன்ஸ் தான் இருக்கும். ஸோ என்னோட சஸ்பெக்ஷன் 120B வந்து உதயச்சந்திரன், டேவிட்சன் இப்படி போயிருக்கும். ஆனால் இதில் வந்து இந்த பொண்ணு மிகப்பெரிய ஃப்ராடாக இருக்கா நிகிதா. இந்த ஒரு ஃப்ராடுக்கு ஒரு ஐஏஎஸ் செட் வந்து ஹெல்ப் பண்ணுமா? இவ சொன்னது உண்மையா? இவ சொன்னது சப்போஸ் அவங்க இது பண்ணால் கூட அவங்க யாருமே வந்து நிகிதா சொன்னது உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிக்கவே இல்லை. நகையை கழட்ட சொன்ன ஸ்கேன் சென்டரில் இவங்க ஒரு வேளை கழட்டி மிஸ் ஆகிருக்கலாம்ல, அங்கே அதுக்கான விஷயங்களை கேட்கல. நிகிதாவோட 4 ஹிஸ்ட்ரியை வந்து வெரிஃபை பண்ணவே இல்லை. இப்போ தான் தெரியுது 2011 திருமங்கலத்தில் ஒரு ஃப்ராட் ஹிஸ்ட்ரி இந்த பொண்ணுக்கு இருக்குதுன்றது தெரியுது. ஸோ அப்போது இந்த சைடே பார்க்காம இந்த சைடை மட்டும் பார்த்து இந்த சைடும் சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷனுக்குள்ளே போகாமல் அந்த பையன் எங்கே போனான், எங்கே வச்சான் நகையை, வீட்டுக்கு போனானே, வீட்டுக்குள்ளே ஒரு சோதனை நடத்துவோம், அந்த மாதிரி வீட்டுக்குள்ளே ஒரு சோதனை நடத்துறது, இல்லை அவன் ஃப்ரெண்ட்ஸோட கான்டாக்டில் போனால் ஃப்ரெண்ட்ஸை இது பண்ணுறது, அவனுடைய செல் நம்பரை டீகோட் பண்ணுறது, அதெல்லாம் இல்லை. ஒரு அடி தான். எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ அடி அடித்தான்னா கண்டிப்பாக அவன் எடுத்திருந்தா சொல்லியிருப்பான். அதை தாண்டி மரணத்துக்கு போகிறான்னா என்ன என்ன கொடுமையாக இருக்கும். இல்லை, இந்த விஷயத்தில் வந்து ஜாதி தலையீடுகள் இருக்கா? நாடார், இந்த பொண்ணு நாடார், இறந்த பையன் நாடார். அதில் டேவிட்சன் பஞ்சாயத்தே சவுத் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக நாடார்கள் தான். உளவுத்துறை ஃபுல்லாக நாடார்கள் தான் போட்டிருக்காரு. அவர் முழுக்க முழுக்க நாடார்களை வச்சு தான் மெயின்டைன் பண்ணுறாரு, நாடார்களை வச்சு தான் இது பண்ணுறாரு. கம்ப்ளீட்டாக நாடாரோட ஹெகமனியை வச்சு தான் அவர் பண்ணுறாரு. சங்கராச்சாரியார் கைது பண்ணும்போது அவர் எந்த ஜாதியும் இல்லாத ஒரு ஆஃபீஸராக இருந்தார். அவரை நான் பார்த்துருக்கேன், அவரோட பழகியிருக்கேன், அவரோட பேசியிருக்கேன், எல்லாமே பண்ணியிருக்கேன். எந்த கேஸ்ட் ஈக்குவேஷனும் இல்லாத ஒரு ஆளாக தான் அவர் இருந்திருக்காரு. ஆனால் அதுக்கப்புறம் அவர் வந்து நாடார் இதோட மாறிட்டார் அப்படின்றது ஒரு பெரிய அலிகேஷன் அவர் மேலே. இல்லை, இது என்டையர் ஃபோர்ஸையே வந்து டேமேஜ் பண்ணிடுச்சு. நீங்கள் வந்து ஒரு கைதியை எடுத்தான்னா எப்படி விசாரிக்கணும், அந்த குரூவல்டின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த டார்ச்சர்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அந்த டார்ச்சர்ன்ற சப்ஜெக்டை வந்து ரொம்ப சென்சிட்டிவான சப்ஜெக்டு. அது வீரப்பன் காட்டிலையும் சரி, அதுக்கு முன்னாடி தேவார நக்சலைட்டுகளை கொல்றேன்ற போர்வையில் ஒரு 4000 பேரை சுட்டு கொன்ன அந்த நிகழ்வுலையும் சரி, வீரப்பன் காட்டில் வீரப்பனை தேடுறேன்னு பெண்களை கற்பழித்து கொடுமைப்படுத்தின அந்த நிகழ்வுலையும் சரி, அதுக்கு முன்னாடி நடக்கிறதுலையும் சரி, ஸ்டெர்லைட் போராட்டத்தில் குருவி மாதிரி ஸ்னோலின் மாதிரி ஆட்களை சுட்டு கொன்னதுலேயும் சரி, எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய அந்த போலீஸ் பிஹேவியர் மற்றும் டார்ச்சரு, அது வந்து இட் இஸ் கொஸ்டினபிள் சப்ஜெக்டு. அது வந்து நிறைய சதாசிவம் கமிஷன், இஸ்மாயில் கமிஷன், எமர்ஜென்சியில் நடந்த போலீஸ் டார்ச்சர் தான் இஸ்மாயில் கமிஷனு, அதில் ஸ்டாலின் சம்மந்தப்பட்டிருக்கார். இப்படிலாம் இருந்தும் போலீஸ் பாடம் கற்றுக்கவே இல்லை, சத்தாங்குளத்துலேருந்தும் பாடம் கற்றுக்கவே இல்லை. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பவர் சென்டரு, அதை வந்து இந்த அரசு வந்து ரொம்ப சீரியஸாக பார்க்கணும். அந்த பவர் சென்டர் தான் இன்றைக்கி இந்த கொலைக்கு காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்தில் வந்து சார், ஒரு ஜாதி இதெல்லாம் தாண்டி இப்போது
டேவிட்சன் வந்து இதுக்கு உள்ளே வந்ததுக்கு நிக்கிதா வந்து அவங்க நாடார் சமூகத்தை சேர்ந்தவர், அவர் இந்த பையன் வந்து அந்த அதே சமூகத்தை சேர்ந்தவர் தெரியாமல் உள்ளே வந்துட்டாரா? இல்லை, நிக்கிதா நாடார் சமூகத்தை சேர்ந்தவர்ன்றது எனக்கு தெரியல, கன்ஃபார்ம் இல்லை. டேவிட்சன் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர். அந்த படையில் இருந்த அடித்தவங்களில் வந்து 4 பேர் முக்குலத்தோர், ஒரே ஒரு தேவேந்திர குல வேளாளர், 2 கள்ளர் 2 அகமுடையார், இந்த மாதிரி தான் இருக்குது. அங்கே வந்து உங்களுக்கு வந்து இவங்க வந்து முழுக்க முழுக்க தேவேந்திர குல வேளாளரை தான் இவங்க அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஃபுல்லாக எல்லா இடங்கள்லையும். அந்த மாதிரி ஒரு ஜாதியை பார்த்து அவங்க போயிட்டுருக்காங்க. இவங்க எல்லாமே ரியல் எஸ்டேட்டு அந்த மாதிரி திங்ஸில் ஈடுபடக்கூடிய ஒரு ஃபோர்ஸாக தான் இருக்காங்க. போலீஸ் எல்லாருமே. டேவிட்சன் கம்ப்ளீட் ரியல் எஸ்டேட் தான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அவருடைய சொந்தக்காரர் ஒருத்தர் இங்கே மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் ஓனர், இவரும் ரியல் எஸ்டேட்டோட சம்மந்தப்பட்டு தான் போகிறாரு. இவரோட ஃபோர்ஸில் இருக்கவங்களும் ரியல் எஸ்டேட்டு சம்மந்தப்பட்டு தான் வராங்க. அப்படி தான் அவருடைய ட்ராவல் என்பது இருக்குது, அவருடைய ரெவென்யூ என்பது அப்படி தான் இருக்குது. அந்த இதுலேருந்து இவங்க வந்து இட் இஸ் ஃபார் கெயின், தே ஆர் டூயிங் லைக் திஸ். அது இல்லாமல் இன்னைக்கு தனிப்படைகள் கலைக்கப்படுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. யாராலும் நியாயமின்றி ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியத்தை இவங்க செய்கிறாங்க, இல்லைங்களா? சாத்தாங்குளத்தில் யாராலும் நியாயமென்று ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியத்தை சாத்தாங்குளத்தில் செஞ்சாங்க. அதே போல் யாராலும் நியாயமென்று ஏற்றுக்கொள்ள முடியாத காரியத்தை இவங்க இந்த ஃபோர்ஸ் வந்து செய்கிறாங்க. அப்போ இந்த ஃபோர்ஸுக்கு என்ன கெயின்? இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒன்றுமே கிடையாது. இப்போ சாத்தான்குளத்தை விட இது ரொம்ப மோசமான ஒரு சம்பவமாக இருக்குது. சாத்தான்குளத்துலையாவதும் அந்த காவல்துறையினருக்கும் ஜெயராஜ் ஃபெனிக்ஸுக்கும் ஒரு வாக்குவாதம் வந்திருந்தது. அவங்களோட ஈகோ ஏதோ ஒரு இடத்துல ட்ரிகர் ஆகிருந்தது. அவங்க ஈகோ சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக இதை பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் வந்து லிட்ரலி ஒரு கூலிப்படை என்ன பண்ணணுமோ, இப்போ ஒரு காசை வாங்கிட்டு ஒரு 4 ரவுடி என்ன பண்ணியிருக்கணுமோ அதை போலீஸ் பண்ணியிருக்கு. ஸோ எதுவுமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு தான் நான் திருப்பி கேட்குறேன், இந்த மேலிடத்துல இருந்து பேசுனது யார் அப்படின்னு. அதுதாங்க, இந்த பொண்ணு வந்து ஒரு ஃப்ராடாக இருக்கிறதுனால ஷீ கேன் கன்ஸ்ட்ரக்ட் அ சீன், ரைட்டா? அவள் வந்து அந்த நகையை இழந்தது கூட 7 லட்சம் ரூபாய், 7 lakhs வந்து அவளுக்கு வந்து ஒரு பெரிய லாபம் தானே, சிங்கிள் ஸ்ட்ரோக்கில் அடிக்கக்கூடிய லாபம் தானே. ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம். இல்லை அங்கே ஒரு திருட்டு கேங் ஆப்ரேட் ஆகிருக்கு, அந்த கேங் வந்து இந்த பையனுக்கு தெரியாமல் ஆப்ரேட் ஆகிருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பையன் அப்பாவி தான். இல்லைன்னா இவ்வளோ அடி வாங்கியும் இருக்கிறத எடுத்து குத்துருவான். ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் எல்லாத்துக்கும் இருந்து, எல்லாருக்கும் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் இருக்கு, எடுத்து குத்துருவான். இல்லை ஹரிநாடார் உள்ளே வந்தது யாரை காப்பாற்றுறது? ஹரிநாடார் எல்லாத்துலேயும் உள்ளே வருவார். ஒரு ஊரில் கற்பாம்பூச்சி கொசுலாம் உள்ளே வர்றதுக்கு காரணம்லாம் கேட்கக்கூடாது, ரைட்டா? ஜாதி வெறி. இல்லை அவர் யாரை காப்பாற்ற உள்ளே வந்தார்னு. ஒருவேளை டேவிட்சனை காப்பாற்ற வந்திருக்கலாம். டேவிட்சனோட ரோல் வந்து எக்ஸ்போஸ் ஆகிடும் அப்படின்றது தான். டேவிட்சனோட ரோல் எக்ஸ்போஸ் ஆகிறது இந்த ஒரு சிங்கிள் பாயிண்டில் தான். ஏடிஜிபி எல்லண்டோவா அவரே பதில் சொல்லணும் இதுக்கு. எப்படிங்க ஒரு ஐஜிக்கு தெரியாமல், ஒரு டிஐஜிக்கு தெரியாமல், ஒரு எஸ்பிக்கு தெரியாமல், இவ்வளோ பெரிய ஒரு டிஜிபிக்கு தெரியாமல், ஒரு டிஜிபிக்கு தெரியாமல், ஏன் ஒரு சிஎம் கூட சிஎம்க்கு தெரியாமல், ஒரு சிஎம்க்கு தெரியாமல், ஒரு ஹோம் செக்ரட்டரிக்கு தெரியாமல் அடித்து கொலை பண்ணுற அளவுக்கு ஒரு ஆப்ரேஷன் நடந்திருக்கு. வர்ச்சுவலாக கொண்டு இருக்கீங்க, கொலை பண்ணியிருக்கீங்க அப்படின்றது வந்து சிஎம் ஒத்துக்கிட்டு இருக்காரு, எடப்பாடி பழனிசாமி ஃபோன் பண்ணி ஒத்துக்கிட்டு இருக்காரு, கொலை நடந்திருக்குன்றதை சிஎம் ஒத்துருக்காரு, எதிர்கட்சி தலைவர் ஒத்துக்கிட்டு சாரியும் கேட்குறாரு. சாரிங்க. அந்த உதிரல் இருக்குல்ல, ஒரு தலைவனுக்குரிய அந்த பண்பு இருக்கு இல்லையா, அது வந்து உண்மையிலேயே ஒரு மெக்னானிமஸ் லீடர்ஷிப். ஹைகோர்ட் வந்து சொல்லுது, நீங்கள் எல்லாத்தையும் அடித்து உடைச்சிட்டீங்க, 41 இடங்களில் அடிச்சிருக்கீங்க, நீங்கள் உடைக்காத அவயங்களே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் சொல்லிட்டு என்ன சொல்லுது, சிபிசிஐடி விசாரிக்கட்டும்னுது. வேணாம், சிபிஐ விசாரிக்கட்டும். இந்த டிமாண்டை கொண்டு வந்தது யார்? எடப்பாடி, ஏடிஎம்கே. அஃப்கோர்ஸ் ஏடிஎம்கே போய் திரும்பி கூட பார்க்கலங்க, இன்றைக்கி தான் ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க. ஆனால் அந்த ஏடிஎம்கேடைய டிமாண்டை இவர் அக்செப்ட் பண்ணிட்டு போகிறாருன்னா ஹீ இஸ் மெக்னானிமஸ், ரைட்டுங்களா? அப்போது 2 பேரும் பதில் சொல்லணும், போத் டிஜிபி அண்ட் ஏடிஜிபி. அதே மாதிரி உங்களுக்கு இப்போது இவருக்கு ஐஜி தான் சொல்கிறாங்க, ஐஜின்ட்டு தான் சொல்லுது எஸ்பிக்கு. ஏன் உங்கள் ஊரில் ஒருத்தன் செத்து போயிட்டேன் அப்படின்னு. அவுட் ஆஃப் த பாக்ஸாக ஒரு கொஸ்டின், அந்த நிகிதா மேலே 2011 பதிவான அந்த ஃபோர்ஜரி வழக்கினுடைய பின்னணி அப்படின்றது, அந்த எஃப்ஐஆர் என்ன இருக்குது அப்படின்னா, எனக்கு துணை முதலமைச்சரினுடைய உதவியாளரை தெரியும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு இடத்துல பணம் ஏமாற்றிருக்காங்கன்னு தான் எஃப்ஐஆர் ஃபைல் ஆகிருக்கு.
அன்னைக்கு துணை முதலமைச்சராக இருந்தவர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். முதலமைச்சர் இல்லை துணை முதலமைச்சர் அலுவலகத்திலோடான நிகிதாவினுடைய தொடர்பு அப்போ இருந்தே இருக்கா? மேபி ஊரில் ஏமாத்துறவன் எல்ஐசி கட்டடம் எழுதுன்னா எல்ஐசியை கேள்வி கேட்பீங்களா? ஏங்க எல்ஐசி இப்படி வந்திருக்க அப்படின்னு இல்லை. சென்ட்ரல் கட்டடத்தை டெய்லி விற்கிறவன் எத்தனையோ பேர் இருந்துக்கிட்டார். இல்லை, அந்த கேள்வி ஏன் வருது அப்படின்னா, நீங்களே வந்து மேல்மட்டத்தில் இருக்க ஐஏஎஸ் அதிகாரிகளை பற்றி பேசுகிறீங்க. முதலமைச்சரினுடைய தனி செயலாளராக இருந்த உதயச்சந்திரன் ஐஏஎஸ் பற்றி வந்து இங்கே பேச்சு வருது. அப்படிங்கும்போது டிஜிபியை சர்பாஸ் பண்ணி ஐஜி டிஐஜி இவங்க எல்லாத்தையும் வந்து பைபாஸ் பண்ணி டிஎஸ்பி கிட்ட ஒரு விஷயம் போயிருக்கு, அதை ஏடிஜிபி இன்சிஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா மேல்மட்டத்தில் யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்கணும்ல. ஸோ இது அப்போ இருந்தே இந்த கனெக்ஷன் இருக்கான்றதுக்காக நான் கேட்குறேன். இருக்கலாம், மேபி. அது சொல்ல முடியாது. இப்போது உதாரணத்துக்கு யாராவது ஒருத்தர் வந்து விருதுநகர் ஆரிஜினாக கொண்டவராக இருக்கலாம், திருமங்கலத்தை ஆரிஜினாக கொண்டவராக இருக்கலாம், அந்த விஷயங்களோட கனெக்ட் ஆனவர்களாக இருக்கலாம். ஆனால் இந்த பொண்ணு ஏமாற்றி முதலமைச்சர் அலுவலகத்தை வந்து ரிலேட் பண்ணி ஏமாற்றி போகுதுன்னா இது டேலண்டட் தான். இல்லை, நான் இந்த கேள்வியை கேட்டதுக்கு சொன்ன ஒரு முக்கியமான காரணம் வந்து 2009 ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு அவருடைய துணை செயலாளராக நியமிக்கப்பட்ட ஐஏஎஸ் அதிகாரி விருதுநகர் கலெக்டராக இருந்தவர். மேபி. ஸோ எனக்கு அந்த கனெக்ஷன் இருந்ததுனால தான் நான் இது அப்போ இருந்தே இங்கே இது ஏதோ ஒன்று இருக்கான்றதுக்காக வந்து இந்த கேள்வி நான் கேட்குறேன். இல்லை, என்ன எனக்கு தெரிஞ்ச இந்த ஃப்ராடு வந்து மேபி டேவிட்சன் கிட்ட கூட வந்து கம்ப்ளைண்ட்டு அப்படின்ற அடிப்படையில் நேரடியாக பேசியிருக்கலாம். பேசிட்டு, சார் இது மாதிரி சார் எனக்கு நிறைய பேர் தெரியும் சார், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அப்படி தெரியும் சார், இப்படி தெரியும் சார், இது கொஞ்சம் பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அவரும் வந்து அவுட் ஆஃப் த கண்டெக்ஸ்டில் வந்து அவரும் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவருக்கு அஜித் வந்து நாடார் பையன்னு தெரிஞ்சிருந்தால் அவர் பண்ணியிருக்க மாட்டார். அஜித் குமார் நாடார் பையன் தெரிஞ்சால் பண்ணியிருக்க மாட்டார். ஆனால் ஏதோ ஒன்று அப்படின்ற மாதிரி அடிச்சிருப்பார். அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து சிவகங்கையில் நாடார் வந்து வீக்கான டிஸ்ட்ரிக்ட் தான். ரொம்ப கம்மியான. ராமநாதபுரம் அதுக்கு சிவகங்கையில் அதிகம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட் தான். அதனால் அங்கே வந்து நாடாண்ட நாடார்கள்னு இவங்க நினைக்கக்கூடிய நாடார்கள் இல்லைன்றது ஒரு பலவீனமாக இருந்திருக்கலாம். ஆனால் இந்த சாதிய பார்வை இந்த போலீஸில் இன்னும் இருக்குது. சாதி பார்வை இல்லை. நீங்கள் ஒன்று தான் சார். நீங்கள் வந்து ஸ்டாலின் வர போகிறாரு, விடியல் தர போகிறாருன்னு ஊருக்கு ஒவ்வொரு மூலைக்கும் விழா நடத்த தேவையில்லை. உங்கள் போலீஸ் ஃபோர்ஸை ஒழுங்காக வச்சுக்கிட்டிங்கனாலே பாதி விழா நடத்துகிற செலவு மிச்சம். சாதியம், பொறுக்கித்தனம், ஏமாத்துறது, ஃப்ராடு, 420 எல்லாம் இருக்கிற இடம் இங்கே வந்து ஒன்று தான். எஸ் சார், அந்த மனைவிகள் போராடுறாங்க இல்லையா, எல்லாம் கழுத்தில் திக்கா செயின் போட்டுக்குதுங்க. அந்த மனைவிகள் போராடும்போது அவங்க சொல்கிறது தான், நாங்கள் எங்கள் டியூட்டிக்கு தானே செஞ்சோம். அவங்க உண்மையிலேயே அவங்க டியூட்டியை தான் செஞ்சாங்க. அடினா அடி. ஒரு தடவை அடித்து முடித்தோன்னா உண்மையை சொல்லல, அவன் எடுக்கலன்னு சொல்கிறான்னொன்னே திரும்பவும் அடின்ற உத்தரவு டிஎஸ்பி கிட்டேருந்து போயிடும். இதை எப்படி நீங்கள் ஒத்துப்பீங்க? இதை எப்படி நீங்கள் டைஜஸ்ட் பண்ணுவீங்க? எப்படி நீங்கள் சகிப்பீங்க? ஒருத்தனை அடித்து கொள்கிற அவன் ரொம்ப வீக்கு, ரைட்டா, ரொம்ப வீக்கு, ஃபிட்ஸ் வரக்கூடிய ஒரு பையன், அப்படி போட்டு அடிப்பீங்க நீங்கள்? அப்போது இந்த விஷயம் என்பது கருணையே இல்லாமல் இவங்க நடந்திருக்காங்க. கருணையே இல்லாமல் எப்படி சாத்தாங்குளம் எப்படி அடி, அது பின்புறம் பக்கம் இல்லை, பின்பக்கம், அதெல்லாம் வந்து தொங்கி கிழிஞ்சு சதையாக சிந்துற அளவுக்கு அவங்க அடி என்பது இருந்திருக்கு. முதுகெலும்படி இருந்திருக்கு. அங்கேயும் வந்து இன்டர்னல் ப்ளீடிங் தான், இங்கேயும் இன்டர்னல் ப்ளீடிங் தான். அது தலை காஞ்சவன் வந்து மாட்டினா அவங்களுக்கு இன்டர்னல் ப்ளீடிங் வர அளவுக்கு அடிப்பீங்களா? இது என்ன நியாயம்? இது எப்படி நீங்கள் நியாயப்படுத்துவீங்க? இது டேவிட்சனில், பெரிய கருப்பனில், சேங்கை மாறனில் யாராக இருந்தாலும் இதை வந்து இதில் மாற்றவங்க யாரையும் வந்து விடக்கூடாது. நம்ம மீடியாவோட கடமையும் அதை விடவே கூடாது. இதில் அப்பப்போ வரக்கூடிய விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். உங்கள் இணையம் கருத்து மிக்க நன்றி. வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. மற்றும் நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.